கைகேயி ராமனை வனவாசம் அனுப்பியதன் பின்னணியில் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் உண்மை உண்டா? ராவண வதத்திற்கு பின் ராமர் சீதை, லட்சுமணர், வானரர் மற்றும் ராட்சச படையினருடன் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்குச் சென்றார். வழியில் பரத்வாஜ முனிவரின் அழைப்பை ஏற்று அவரிடம் தங்கி மறுநாள் அனுமனை நந்திகிராமம் அனுப்பினார் ராமர். பரதன், சத்ருக்னன் அக்னி பிரவேசம் செய்ய தயாராக இருந்ததால் அனுமன் அவர்களை தடுத்தார். பரதனைச் சந்தித்த அவர், அம்மா எங்கே? நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். பரதன் கௌசல்யை, சுமித்ரையை காட்டிய போதும் அனுமன், உன்னை பெற்ற தியாகி கைகேயி எங்கே என்று கேட்டார். பரதன் தயங்க அனுமன் உண்மையை வெளிப்படுத்தினார். தசரதன் தன் சிறுவயதில் ஒரு இளந்தளிரை ஒடித்துவிட்டார். பால் வடிந்த அந்த இடத்தில் தாய் கொடி தசரதன் மேல் கோபம் கொண்டு தன்னைப் போலவே புத்திர பிரிவால் வாடுவாய் என தசரதருக்கு சாபம் அளித்தது. பின் ஒரு நாளின் கண் பார்வையில்லாத சிராவணனின் பெற்றோராலும் சபிக்கப்பட்டார். கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தின்படி அரியணை ஏறும் ராமர் அவரது உயிரினை இழப்பார் என அறிந்து ஆண்டு அனுபவித்து முதியவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல் என கைகேயி எண்ணினாள். ராமர் 14 நாட்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று தசரதரிடம் அவள் கேட்க விரும்பினாள். ஆனால் வாய் தவறி அது 14 வருடங்கள் என வந்துவிட்டது. எந்த பெண் தன் மாங்கல்யத்தை கூட பணயம் வைத்து மாற்றான் மகனை காப்பாள்? ராமரிடம் கைகேயி கொண்ட பிரியம் அத்தகையது. பரதா, நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்கு தெரியும். ஆகவேதான் நீ அரசாள வேண்டும் என்ற வரத்தை கேட்டாள். ஒரு கால் நீ பதவியேற்றால் ராமனின் உயிர் காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் ராமனை பாதுகாக்கவே இவ்வாறு செய்திருந்தார் என விளக்கினார் அனுமன். அனுமனின் விளக்கத்தால் பரதன் உட்பட அனைவருக்கும் கைகேயின் தியாகம் புரிந்தது.